ஐசிபி அகாடமி. சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், கேட் போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. இப்போ நம்ம 3.4 யூனிட்டில் கான்சிக்வன்சஸ் ஆஃப் டிசல்யூஷன் செக்ஷன் 45 to 55 பார்க்குறோம். அதாவது ஒரு கூட்டாண்மை கலைக்கப்பட்ட போது, முடிவுக்கு வந்த போது அதனுடைய விளைவுகள் அப்படின்னு பார்க்குறோம். சில உரிமைகள், கடமைகள், பொறுப்புகள் அந்த கூட்டாளிகளுக்கு அந்த கூட்டாண்மை கலைக்கப்பட்ட பிறகு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் 45ல் பொறுப்புகள் என்னன்னு பார்க்குறோம். கூட்டாண்மை சட்டத்தின்படி பிரிவு 45ல் ஒரு கூட்டாண்மை நிறுவனமானது கலைக்கப்பட்டால், முடிவுக்கு வந்தால் அதில் அந்த கூட்டாளிகளுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறதும், அந்த கூட்டாளிகள் இதுபடி அந்த 3ஆம் நபருக்கு அல்லது பொதுமக்களுக்கு என்ன தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்குறோம். நம்ம இப்போ முக்கியமாக பார்க்கும்போது கலைக்கப்பட்டதுக்கு பின்னால் அவருக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னால், நிறுவனம் கலைக்கப்பட்ட பின்னால் அதனுடைய அறிவிப்பு வரும் வரைக்கும் கூட்டாளி கூட்டாளியாக தான் தொடர்றார். அப்போ நிறுவனம் கலைக்கப்பட்டதை பற்றி அவங்க தெரிவிக்கப்படலை அல்லது அதனோடு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு அதனுடைய தகவல்கள் தெரிவிக்கலை அப்படின்னு சொன்னால், அந்த செயல்பாடுகள் என்னென்ன பிஸ்னஸ் நடத்துகிறாங்களோ அந்த வர்த்தக பணிகளுக்கு கூட்டாளிகள் எல்லாருமே தொடர்ந்து பொறுப்பாளிகள் ஆகிறாங்க. இதிலிருந்து எக்ஸம்ஷன், விலக்கு அப்படின்னு எதை பார்க்குறோன்னா, ஒரு கூட்டாளி இறந்துட்டாலோ அல்லது அவர் திவால் ஆயிட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அந்த நிறுவனத்திலிருந்து அவர் ஓய்வு பெற்றிருக்காரு அப்படின்னாலோ அந்த 3ஆம் நபருக்கு தெரிவிக்கப்பட்ட பின்னால் இவங்க என்னைக்கு விலகினாங்களோ அந்த தேதியிலிருந்து இவர்களுடைய சொத்துக்கள் மட்டும் பொறுப்பாகாது அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. அப்போ நோட்டீஸ் சப்செக்ஷன் 1ல் ஒரு பார்ட்னரால் கொடுக்கணும். அதாவது அவங்க அந்த தகவல் தெரிவிக்கணும். என்ன தகவல் அப்படின்னு சொன்னால், 2 ஒரு பொறுப்புகள்லேருந்து அவங்க வர்றதுக்கு இந்த செயல்பாடுகள் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. ஒன்று அந்த 3ஆம் நபர் இவர்களோட செயல்பாட்டில் இருக்கக்கூடிய 3ஆம் நபர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னால், அதுக்கு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த நோக்கம் இருக்குது, இதனுடைய நோக்கம் இருக்குது, நோட்டீஸுடைய நோக்கம் இருக்குது. இரண்டாவது அந்த பார்ட்னர்ஸுக்குமே நிறுவனம் கலைக்கப்பட்ட பின்னால் ஏற்படக்கூடிய பொறுப்பிலிருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆகையினால நோட்டீஸ் அப்படிங்கிறது கொடுக்கற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. நோட்டீஸ் கொடுத்த பின்னால் இந்த கலைப்புக்கான ஒரு தகவல் கண்டிப்பாக இந்த கூட்டாண்மை அப்படிங்கிறது ஒரு கெசட்டில், அரசு இதழ்லையும் அல்லது பொது அறிவிப்போ கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது எதுக்காகங்கிறது தான் நம்ம பார்த்தோம். அது 3ஆம் நபர் இவர்களோடு செயல்படும் போது நோட்டீஸ் கொடுத்துருந்தால் மட்டுமே அவங்க தன்னை காப்பாற்றிக்க முடியும். அதே மாதிரி பார்ட்னரும் அவருடைய லைபிலிட்டியிலேருந்து பாதுகாக்கப்பட முடியும். இப்போ புக்கு எக்ஸாம்பிள் 5 என்ன சொல்லுது, X and Y 2 பார்ட்னர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிசம்பர் 1 அன்னைக்கு அவங்க இந்த நிறுவனத்தை கலைப்புக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஆனால் நோட்டீஸ் மட்டும் கொடுக்காம அவங்க நிறுவன கலைப்பை மேற்கொள்கிறாங்க. டிசம்பர் 20 எக்ஸ் நிறுவனத்தின் பேரில் ஆர் என்பவரிடத்துலேருந்து ஒரு பெரிய தொகையை வாங்குறாரு. அப்போது அந்த ஆருக்கு நிறுவனம் கலைக்கப்பட்ட எந்தவித தகவலும் தெரியாது. இந்த இடத்துல
ஒய் ஆல்சோ, அதாவது எக்ஸ் மட்டுமே வாங்கியிருந்தா கூட நிறுவனம் கலைக்கப்பட்ட போதும் கூட எக்ஸும் ஒய்யும் கண்டிப்பாக அந்த கடனுக்கு பொறுப்பாளி ஆகிறாங்க. ஏன்னா இதை குறித்தான நோட்டீஸ் வழங்கப்படவில்லை, பொது மக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை. அந்த கடன் கொடுத்த ஆர் என்ற நபருக்கு இது குறித்து தெரியாததுனால இந்த கலைக்கப்பட்டதாக இருந்தாலும் கலைக்கப்பட்ட தேதிக்கு பின்னர் வாங்கிய கடனாக இருந்தாலும் எக்ஸும் ஒய்யும் 2 பேரும் அதுக்கு பொறுப்பாளி ஆகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த இடத்துல நமக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, விதிவிலக்கு இருக்குது. அப்போது அந்த நோட்டீஸ் கொடுக்கப்படாட்டா கூட இந்த விதிவிலக்குகள் நமக்கு உதவக்கூடியதாக இருக்குது. எப்போ அப்படின்னு கேட்டால், there will be no liability for subsequent tax in the case of the estate of a deceased. இறந்த ஒரு அந்த தேதி கலைக்கப்பட்ட தேதிக்கு காரணத்துக்கு முன்னால் காரணத்திற்காக கலைக்கப்பட்டதோ அந்த எந்த இறந்தாரோ அந்த பார்ட்னருடைய சொத்துக்களுக்கு இந்த கடன்களுக்கு பொறுப்பாகாது. அடுத்தது அதே மாதிரி திவாலான ஒரு பார்ட்னருக்கும் அந்த நோட்டீஸ் கொடுக்கப்படாவிட்டாலும் அவருடைய சொத்துக்களுக்கும் இந்த கடனுக்கு அவர் சொத்துக்கள் பொறுப்பாகாது. அடுத்தது டார்மண்ட் பார்ட்னர், a partner who was not known as a partner to the persons dealing with the firm. இவர் ஒரு பெயரளவில் ஒரு பங்குதாரராக பார்ட்னராக செயல்பட்டிருக்காரு. மற்றவர்களுக்கு இவர் பார்ட்னர், இவங்க இந்த ஃபார்மோட டீல் பண்ணுறாருங்கிறது தெரியப்படுத்தாதப்பவும் நோட்டீஸ் கொடுத்துருந்தாலும் கொடுக்கப்படலைனாலும் அவர் நோட்டீஸ் கொடுக்கப்படனாலும் அவருடைய பொறுப்பு விதிவிலக்கு செய்யப்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு நிறுவனம் கலைக்கப்பட்ட பின்னால் அந்த நிறுவனத்தில் உள்ள கூட்டாளிகள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த வணிகத்தை நடத்தவும் அந்த சொத்துக்களின் விவரங்களை என்ன செய்வது என்பதும் செக்ஷன் 46 சொல்கிறோம். அது செக்ஷன் 46 படி என்னன்னா, அந்த பங்குதாரர்கள் அவங்களுடைய உரிமை அந்த நிறுவனம் கலைக்கப்பட்ட பின்னால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நிறுவனம் கலைக்கப்பட்ட பின்னால் ஒவ்வொரு கூட்டாளிக்கும் பங்குதாரருக்கும் அந்த நிறுவனத்தின் சொத்துக்களை எடுத்து விற்றோ அல்லது அந்த சொத்துக்களின் வழியாக வருமானம் பெற்றோ அந்த 3ஆம் நபருக்கு அவங்க என்ன கடன் கொடுக்கணுமோ அந்த கடனை தீர்க்கிற உரிமை இருக்குது, அல்லது கடமைன்னு வச்சுக்கலாம். அப்படி கடனெல்லாம் தீர்த்த பின்னால் அவங்களுடைய மீதமுள்ள அந்த சொத்து, அதாவது அந்த நிறுவனத்துடைய மீதமுள்ள சொத்தை பங்குதாரர்கள் அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த பிரிவு செக்ஷன் 46ங்கிறது நமக்கு தெரியப்படுத்துது. கலைக்கப்பட்ட பின் சொத்துக்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்னால் அந்த வணிகத்தை அவங்களுக்கு முடித்து கொள்ளவும், அதாவது அதோட அந்த வியாபாரத்தை நிறுத்திக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக்ஷன் 46 பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது செக்ஷன் 47. கலைத்த பின்னால் அதனோட கணக்குகளை அவங்க முடிச்சுட்டு அவங்களுக்குரிய விவகாரங்களை தீர்க்கிறதுக்கும் அந்த கூட்டாளிகளுக்கு அதிகாரம் உண்டு. அதாவது அந்த பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுபவங்களுக்கு அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா டிஸ்பியூட்ஸையும் எல்லா ரெப்ரசன்டேட்டிவும் சேர்ந்து தீர்த்து கொள்ளக்கூடிய அதிகாரம் உண்டு. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உரிமைகள் அப்படின்னா, பழைய கடமைகளை நிறைவேற்ற கூட்டாளி அந்த ஒவ்வொரு பார்ட்னரும் அந்த நிறுவனத்துடைய பழைய கடமைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கும் அவங்களுடைய உரிமைகளையும் அவங்களுடைய இதையும் ரைட்ஸும் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்குறோம். அதாவது அந்த ஃபுல் இது முடிக்கிற வரைக்கும், அந்த ப்ராசஸ் முடிக்கிற வரைக்கும் அவங்க அந்த தொடர்பில் தான் இருக்கணும். அவங்களுக்கு அதனுடைய பொறுப்பும் இருக்குது, அந்த கடனெல்லாம் முடிக்கிறதுக்கான பொறுப்பும் இருக்குது. இப்போ இந்த கலைப்பு அப்படிங்கிறது இன்கேஸ் ஒருவர் இன்சால்வெண்ட் திவால் ஆன பின்னால் அதன் காரணமாக நடந்தது அப்படின்னு சொன்னால், அந்த திவாலானவருக்கு அதுக்கப்புறமான அவருடைய அதற்கு பிறகான நடவடிக்கைகளுக்கு அந்த நிறுவனமோ மற்ற பார்ட்னர்ஸோ பொறுப்பாளி ஆவது இல்லை. இந்த ஒருத்தர் திவாலாகிறதுனால நிறுவனம் கலைக்கப்பட்டால் அந்த நிறுவனம்
மீட்புக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு எல்லாருடைய கணக்கும் பகிர்ந்தளிக்கப்படும் போது வியாபாரம் பகிர்ந்தளித்த பின்னால் வியாபாரம் தொடர்ந்து நடக்குமே ஆனால் அந்த ஒரு திவால்னு அறிவிக்கப்பட்ட நபர் மறுபடியும் ஏதாவது செயலில் ஈடுபட்டால் அவருடைய செயல் வந்து மற்ற கூட்டாளிகளை கட்டுப்படுத்தாதுன்னு பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த திவாலான நபருடைய ஏஜெண்ட்டு அவராக கருதப்படுவதற்கு தன்னை ஒருத்தர் பர்மிஷன் கொடுத்துருந்தாருன்னாலோ அதன் மாதிரி செயல்பட்டாலோ அவரும் அதற்கு பொறுப்பாளி ஆவாருங்கிறதும் நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம செக்ஷன் 48 மோட் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ். அதாவது ஒரு கூட்டாளி நிறுவனம் முடித்த பின்னால் நிறுவனம் வந்து கலைக்கப்பட்ட பின்னால் அந்த கணக்கு வழக்குகள் எப்படி வந்து பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், எப்படி அந்த கணக்கோட முடிவுகள் எப்படி இருக்கணும், அவர்களுக்குள்ள அந்த ஒரு நிறுவனம் திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அல்லது அந்த நிறுவனம் முடிவடைந்த பின்னால் கலைக்கப்பட்ட பின்னால் இந்த சட்டத்திற்குட்பட்டு செக்ஷன் 48 அந்த பிரிவுக்கு உட்பட்டு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். இதில் இவங்க அந்த பிரிவு கீழே இவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, கண்டிஷன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த கண்டிஷன்ஸையும் பார்த்துட்டு அது எதுவும் இல்லாத பட்சத்தில் பிரிவு 48 என்ன சொல்லப்படுதோ அதற்குரிய வகையில் அந்த கணக்கு வழக்குகள் முடிக்கப்பட வேண்டும்னு பார்க்குறோம். இதில் முதல் வந்து லாஸஸ் கடன்கள் அப்படின்னு எடுக்கும்போது முதல் அந்த கேபிட்டல்னு சொல்லக்கூடிய பங்கில் ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்தால் கூட ஃபஸ்ட் லாபத்தின்படி அந்த இருக்கிற இது எல்லாத்தையும் அடைக்க வேண்டியது இவங்க பொறுப்பாகுது. நெக்ஸ்ட் அந்த லாபத்துக்கு அப்புறமும் கடன்கள் இருந்ததுன்னா கேபிட்டல் அந்த மூலதனம்னு இவங்க போட்டிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து அதை வச்சு கடன் அடைக்கணும். அதுக்கும் மேலே இருந்தால் இறுதியாக பார்ட்னர்ஸ் வந்து எந்தெந்த விகிதத்தில் அவங்களுடைய பங்கு லாபத்தில் இருக்கோ அந்த பங்குகளை கொடுக்கப்பட வேண்டியதாக ஆகிறது. அது வந்து முதல் விதியாக பார்க்குறோம். ரெண்டாவது வந்து அந்த நிறுவனத்துடைய சொத்துக்கள்னு சொல்லும்போது அந்த கேபிட்டலுக்கு எது பத்தாமல் இருந்ததோ அந்த பார்ட்னர்ஸ் இன்னும் கொடுக்காம இருக்காங்க இல்லையா, ஒரு முழு மூலதனம் போடாமல் இன்னும் கொஞ்சம் மீதி வச்சுருந்தாங்கன்னா அதையும் சேர்த்து அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து அந்த கடன்களை அடைக்கிறதுக்கு பயன்படுத்தணும்னு பார்க்குறோம். அப்போ அந்த கடன்களை எந்த விகிதத்தில் எந்த வரிசையில் அடைக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து வெளிநபரோட கடன்களை, தேர்ட் பார்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய வெளிநபருடைய கடன்களை தீர்க்கணும். அதுக்கு மேலே மீதம் இருக்கிறத அந்த பங்குதாரருக்கு ஏதாவது மூலதனத்தில் வர வேண்டியது இருந்தால் அவருக்கு திருப்பி தரப்பட வேண்டிய மூலதன தொகை, முன்பணத்துக்கான தொகையை திருப்பி தரணும். அதுக்கும் அப்புறம் வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அவருடைய முதலீட்டு தொகையை திருப்பி தரலாம். அதாவது முதல்ல வெளிநபர் கடனை அடைக்கணும். ரெண்டாவது அந்த கேபிட்டல் இல்லாமல் முதலீடு இல்லாமல் அவர்கள் அதிகமாக ஏதாவது தொகை கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அதை கொடுக்கணும். மூன்றாவது இந்த முதலீட்டு தொகையை திருப்பி தரணும், அவர் என்ன முதலீடு செஞ்சாரோ அதை திருப்பி தரணும். நான்காவது மீதம் ஏதாவது இருந்தால் அதை லாபம் எப்படி விகிதத்தில் எந்த விகிதத்தில் பிரிச்சுக்குவாங்களோ அந்த விகிதத்தில் பிரித்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறது தான் இந்த கணக்கை தீர்த்து கொள்ள வேண்டிய வழிமுறையாக நமக்கு செக்ஷன் 48 சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிள் இதில் டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் 6 என்ன சொல்லுதுன்னா, எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறவங்க ஒரு நிறுவனத்தில் பங்குதாரராக இருக்காங்க. 2 பேரும் சமமாக லாபத்தை பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் எக்ஸ் இறந்துடுறாரு. அந்த எக்ஸ் இறந்த பின்னால் நிறுவனத்தை கலைக்க முற்படையில் அந்த கணக்கு வழக்குகளை பார்க்கும்போது எக்ஸ் வந்து 6,60,000 முதலீடாக போட்டிருக்காரு, ஒய் வந்து வெறும் 40,000 தான் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ அந்த நிறுவனத்தோட சொத்துக்கள் எடுக்கும்போது 2 லட்சத்துக்குரிய சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போது 6,60,000
இவரோட எக்ஸோட முதலீடும் 40,000 ஒய்யோட முதலீடும் சேர்த்து வரும்போது 7 லட்சம் வருது. அந்த 7 லட்சத்துலேருந்து இருக்கக்கூடிய சொத்துக்களை 2 லட்சத்துக்கு கழிச்சோம்னா 5 லட்சம் வருது. அப்போது 5 லட்சம் என்ன மிச்சம் வருதோ அதை வந்து எக்ஸும் ஒய்யும் அவங்களுடைய லாபம் பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் அதே விகிதத்தில் சமமாக தான் பிரித்து கொள்ளணும் அப்படிங்கிறத இப்போ இந்த மேற்சொன்ன உதாரணத்தில் நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸுடைய சொத்துக்கள் 6,60,000 ஒய்யுடைய சொத்து 40,000 பார்த்தோம். அப்போ மொத்தமாக, அதாவது சொத்துக்கள்னு சொல்வது முதலீடு, இவங்க அந்த வியாபாரத்துக்காக போட்ட முதலீடுன்னு புரிஞ்சு கொள்ளணும். அதில் 2 லட்சம் சொத்துக்கள் தான் இப்போ மீதம் இருக்குது எப்போ அந்த நிறுவனம் கலைக்கப்படும் போது. அப்போ மீதம் அந்த 5 லட்சம் அப்படிங்கிறது வந்து டெஃபிசிட்டாக காட்டுது, சொத்துக்களை விட கடன்கள் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த 5 லட்சம் கடனை இவங்க 2 பேரும் ஏற்கனவே லாபத்தை சரிசமமாக பகிர்ந்துக்கிட்ட மாதிரி இந்த 5 லட்சம் ரூபாய் கடனை இவங்க 2 பேரும் இவர்களுடைய சொத்து வகையை கொண்டு அந்த கடனை வந்து சரி செய்ய வேணும். 2 பேரும் 2,50,000 ரூபாய் வீதம் அந்த பங்கை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அந்த எக்ஸாம்பிள் சொல்லுது, அந்த புக் எக்ஸாம்பிள். இப்போ இதே இதில் சப்போஸிங் அந்த டிசல்யூஷன், அந்த கலைப்பு ஏற்படும் போது சொத்துக்கள் அதிகமாக இருந்து, உதாரணத்துக்கு சொத்துக்கள் 8 லட்சமாக இருந்ததுன்னு சொன்னால் இவங்களுடைய இது வந்து 6,60,000 40,000 7 லட்சம். இப்போ 8 லட்சத்தில் 7 லட்சம் போகும்போது ரிமைனிங் 1 லட்சம் இருக்குது. அந்த 1 லட்சம் இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பார்ட்னர்ஸ், அந்த நிறுவனத்துடைய கூட்டாளிகள் அதை வந்து எப்படி பிரித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அந்த கலைக்கப்படும் போது இவங்களுடைய சொத்துக்கள், இவங்களுடைய முதலீடு என்ன விகிதத்தில் இருந்ததோ அந்த விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டுமா இருந்திருக்கும். அப்போ 1 லட்சம் ரூபாய் எக்ஸஸ் இருந்தால் அதை வந்து இவங்க 33:20ங்கிற பங்கு விகிதத்தில் பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் ஆஃப் ஃபர்ம்ஸ் டெட் அண்ட் ஆஃப் செப்பரேட் டெட்ஸ். நிறுவனத்துடைய கடன்களும் தனிப்பட்ட கடனும் எப்படி அடைக்கப்பட வேண்டும் ஒரு நிறுவனம் கலைக்கப்படும் போது அப்படின்னு பார்க்குறோம். அது பிரிவு 49, தட் இஸ் செக்ஷன் 49. பிரிவு 49 செக்ஷன் 49ல் நம்ம அந்த நிறுவனத்துடைய கடனும் அந்த கூட்டாளிகளுடைய தனிப்பட்ட கடனும் எப்படி அடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஒரு நிறுவனத்தில் அந்த நிறுவனத்துடைய கடனும் இருக்குது, நிறுவனத்தின் பேரில் ஒரு தனிநபரும் கடன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த நிறுவனத்துடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து நிறுவனத்துடைய கடன்களை அடைக்க தான் பயன்படுத்தணும். நிறுவனத்துடைய கடன்கள் அடைத்த பின்னால் அது போக மீதம் இருந்ததுன்னு சொன்னால் அதை அந்த தனிப்பட்ட ஒவ்வொரு கூட்டாளிக்கும் அவருடைய பங்கு விகிதத்தில் பிரித்து கொடுத்தா எவ்வளவு வருமோ அந்த பணத்தை எடுத்து அவருடைய தனிப்பட்ட கடனுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நிறுவனத்துடைய கடனை அடைத்தது போக அந்த சொத்துக்களை விற்கிறதுல என்ன இவருக்கு இவருடைய பங்காக கிடைக்குமோ, ஒரு தனிப்பட்ட நிறுவனத்தின் கூட்டாளியுடைய பங்காக என்ன கிடைக்குமோ அந்த பங்களவு கடன் மட்டுமே அவர் அடைக்க முடியும். இன்னொருத்தருக்கு கடனே இல்லைன்னு சொன்னால் அதுக்காக அதை எடுத்து இவர்களுடைய கடனை அடைக்க முடியாது. இருக்கக்கூடிய மீதம் எஞ்சியுள்ள பணத்தில் இவருடைய விகிதத்துக்கு என்ன கடன், இவருடைய தனிப்பட்ட கடன் இருக்கோ அதை மட்டும்தான் அடைக்க முடியும். அதே மாதிரி அந்த தனிப்பட்ட கூட்டாளியுடைய சொத்துக்களை நிறுவனத்துக்காக எடுக்கும்போது அந்த தனிப்பட்ட கூட்டாளிக்கு என்ன கடன் இருக்கோ அதை அடைத்தது போக மீதமுள்ள சொத்தை தான் நிறுவனத்திற்காக எடுத்துக்க முடியும். இது ரெண்டும் வித்தியாசத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நிறுவனத்திற்கு கடன் இருக்கும்போது நிறுவனத்துடைய சொத்துக்களை விற்று முதல் நிறுவனத்துடைய கடனை அடைச்சிட்டு எஞ்சி பணம் இருந்தால், அதிகமாக பணம் இருந்தால் அதை நிறுவனத்துடைய அந்த கூட்டாளிகளுக்கு என்ன விகிதத்தில் லாபங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டதோ அதே விகிதத்தில் பிரித்து கொடுத்ததுனால அவருக்கு என்ன கிடைக்குமோ அந்த அளவு பணம் மட்டுமே அவருடைய தனிப்பட்ட கடனுக்கு பயன்படுத்தணும். இது ஒன்று. ரெண்டாவது,
கடன்கள் அடைக்க பத்தாமல் இருந்தால், நிறுவனத்துடைய சொத்துக்கள் பத்தாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த தனிநபர் சொத்துக்களை எடுக்க வேண்டி வரும்போது, தனிநபருக்கும் கடன் இருந்தால் அவருடைய சொத்து வழியாக முதல்ல அவருடைய கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் எஞ்சி இருக்க பணத்தை தான் நிறுவனத்துடைய கடன்களுக்காக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது செக்ஷன் 49 பார்க்குது. ஸோ இதோட இந்த லெசனை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.